ரவை 1 கிளாஸ் எடுத்துருக்குறோம். 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்குறேன். நெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி, முந்திரி 8, கலர் பவுட்ரு. இப்போ வாங்க ரவையை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு. ரவையை நல்லா வறுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தான் வறுந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். எடுத்து தீயை வச்சிடக்கூடாது, தீயாமல் அப்படியே வறுக்கணும். அந்த கலர் மாறக்கூடாது. வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் நான் 1 கிளாஸ் ரவை எடுத்தேன். இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தண்ணி அளந்துக்குங்க. நான் இதில் 1 கிளாஸ் எடுத்ததுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். கேசரி கலருக்கு கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்த உடனே ரவையை நம்ம போட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. சர்க்கரையை போட்டுக்கிறேன். இது சர்க்கரை கரையிட்டோம். கரைஞ்ச உடனே ரவையை சேர்த்துக்கலாம். கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ரவையை போட்டுக்கிறேன். விடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கட்டி ஆகிறதுக்குள்ளார நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். முந்திரியை போட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இதிலே வச்சோம்னா தீஞ்சிடும் வேறு. இப்போ கேசரி ரெடியாக வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இதுவாகிடுச்சுன்னா நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாகட்டும். அது ரவெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகாமலே இருக்குது. பார்த்துக்கிண்டுங்க, ஏன்னா இது அப்படியே பபுள்ஸாக வருது. மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கையிலெல்லாம் பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான். அது கிளறப்போ கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்படி வெடிக்குது பாருங்க, பட்டாசு வெடிக்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் கவனமாக கிளறுங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் நான். பாருங்கள், முன்ன ஊற்றின நெய் எல்லாம் இழுத்துடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம்.
மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். முந்திரியை போட்டுக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுடுறேன். அதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பவுலுக்கு மாற்றிடுறேன். கேசரி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. சரி. நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் கேசரி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது நெய்யோடைய ஃப்ளேவரு, முந்திரியோடைய ஃப்ளேவரு, நல்லா நெய் ஊற்றி செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.